கடந்து பயணிக்க முற்பட வேண்டாம். பொதுமக்களுக்கு போலீஸ் மீண்டும் எச்சரிக்கை. முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் கோவிட்-19 பரவலை தடுக்க கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு. பாகிஸ்தானில் துயரம், விமான விபத்தில் 97 பேர் பலி. நாளை கொண்டாடப்படும் நோன்பு பெருநாளின் போது SOP நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும். கோவிட்-19 தொற்றுகள் திடீரென அதிகரிப்பதை தவிர்க்க தனி மனித இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா நினைவுறுத்தினார். வெளிநாடுகளில் பெருநாள்களின் போது சொந்த ஊருக்கு சென்றதால் கோவிட்-19 பாதிப்புகள் அதிகரித்ததன் அடிப்படையில் சுகாதார அமைச்சு இந்த கலக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. எனவே பெருநாளின் போது விருந்துகளுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து குடும்பத்தினருடன் இருந்தாலும் கைகளை அவ்வப்போது கழுவுவதை மக்கள் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். நாள் அடிப்படையில் அந்த வைரஸ் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் நீடிக்கிறது. இது அதிகரிக்கப்படக்கூடாது என டாக்டர் நூர் ஹிஷாம் வலியுறுத்தினார். ரம்பாவ் படாஸ், கோலாலம்பூர் புடு ஆகிய இரு பகுதிகள் மட்டுமே இப்போது அதிக ஆபத்துடைய சிவப்பு மண்டலங்களாக இருந்தாலும் நாடளாவிய நிலையில் மாநிலம் கடந்த பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கோலாலம்பூர் அம்பாங்கைச் சேர்ந்த வைரஸ் தொற்று கண்ட ஒருவர் கிளந்தான் குவாலக்ராயில் அடையாளம் காணப்பட்டார். சொந்த ஊருக்கு செல்வதால் இத்தகைய வைரஸ் பரவல் ஏற்படும் சாத்தியம் இருப்பதை டாக்டர் நூர் ஹிஷாம் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் வைரஸ் பரவலை தடுப்பதற்காக கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முதியோர் இல்லங்களில் வசிப்போர் மற்றும் பணியாளர் 21 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். இதுவரை நாட்டிலுள்ள 267 முதியோர் இல்லங்களில் கோவிட்-19 பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 9322 மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுள் 21 பேர் அல்லது 0.2 விழுக்காட்டினருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். நாட்டிலுள்ள உயர்கல்வி கூடங்களில் உள்ள மாணவர்களை சொந்த ஊர்களுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை நோன்பு பெருநாளுக்கு பின்னர் தொடரப்படும். குறிப்பாக இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்கி சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். தலைநகரிலிருந்து 3 விமானங்கள் வாயிலாக 1722 மாணவர்கள் சபா கொத்தகினபாலுவிற்கு பயணம் மேற்கொள்வார்கள். அதே சமயம் கொத்தகினபாலுவில் உள்ள மாணவர்கள் 3 விமான சேவைகள் வாயிலாக தலைநகர் வந்தடைவார்கள். நேற்று மட்டும் 894 மாணவர்கள் தலைநகரிலிருந்து 2 விமானங்கள் வாயிலாக சரவா கூச்சங்கிற்கு அனுப்பப்பட்ட வேளை அங்கிருந்து 2 விமானங்கள் வாயிலாக மாணவர்கள் கொத்தகினபாலு சென்றடைந்ததையும் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கி நேற்று முன்தினம் வரை உயர்கல்வி அமைச்சு மொத்தம் 51,352 மாணவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தது. இதனிடையே வெளிநாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ள மலேசியர்கள் தாயகம் திரும்ப விரும்பினால் இணையம் வாயிலாக அவர்கள் தற்சமயம் இருக்கும் நாட்டிலுள்ள மலேசிய தூதரகத்திடம் விண்ணப்பிக்கலாம். எனினும் நாடு திரும்பியவுடன் கட்டாயம் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதோடு அதற்கான செலவையும் அவர்களே ஏற்க ஒப்புதல் வழங்கும் வாரத்திலும் கையெழுத்திட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெளிவுபடுத்தினார். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலிலும் ஸ்லாங்கூர் செமிஞ்சிவிலும் உள்ள குடிநுழைவு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்நிய நாட்டவரும் பணியாளர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர். அவ்விரு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புக்கிட் ஜாலில் முகாமைச் சேர்ந்த சுமார் 1200 பேர் மற்றும் செமஞ்சி முகாமைச் சேர்ந்த 1600 பேர் மீது பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். புக்கிட் ஜாலில் தடுப்பு முகாமை உட்படுத்தி 25 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்ய புக்கிட் ஜாலில் முகாமில் ஏற்பட்டிருக்கும் தொற்று பரவலில் இதுவரை 60 பேருக்கு வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் செர்டாங்கில் உள்ள மேப்ஸ் விவசாய கண்காட்சி பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கும் தனிமைப்படுத்தும்
முகாமில் சிகிச்சை பெறுகின்றனர். இவ்வேளையில் கோவிட்-19 புதிய தொற்று பகுதியாக உருவெடுத்துள்ள புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமின் முழு நிர்வாகத்தை எடுத்துக் கொள்வதற்கு தலைமையகத்திலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் அதிகாரிகள் வரவழைக்கப்படுவர் என குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ கைரோல் ஜைமி டவுட் தெரிவித்தார். தற்போது அந்த தடுப்பு முகாமின் நிர்வாக பணிகளை கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கவனித்து வருகின்றனர். ரேலா உறுப்பினர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் கோவிட்-19 பரிசோதனை முடிவுக்காக காத்திருக்கும் வரை சம்பந்தப்பட்ட அந்த தடுப்பு முகாமில் பணியாற்றிய குடிநுழைவு அதிகாரிகள் அனைவரும் தற்சமயம் அவரவர் வீட்டிலேயே 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தடுப்பு முகாமில் குடிநுழைவு அதிகாரிகள் உணவுகளை விநியோகித்தவர்கள் உட்பட தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கள்ளக்குடியேறிகளும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என டத்தோ கைரோல் குறிப்பிட்டார். நாளை நோன்பு பெருநாள் கொண்டாடப்படவிருக்கும் வேளையில் இன்னும் பலர் சொந்த ஊருக்கு திரும்புவதற்கான தங்கள் அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்க தவறவில்லை. கோவிட்-19 தொற்று பரவலை தடுக்க மாநிலம் கடந்து பயணிக்க வேண்டாம் என எல்லா தரப்புகளும் அறிவுறுத்தியும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறும் சிலரின் போக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை மட்டும் 2539 வாகன ஓட்டுநர்கள் மாநிலம் கடந்து பயணிக்க முற்பட்டனர். அவற்றில் மலாக்கா முன்னிலை வகிக்கிறது. 886 வாகனங்கள் மாநிலம் கடக்க முயன்றன. அதற்கடுத்து பேராக்கில் 362 வாகனங்களும் பினாங்கில் 284 வாகனங்களும் இந்த முயற்சியில் ஈடுபட்டன. அனுமதி இல்லாததுடன் அற்ப காரணங்களை தெரிவித்ததால் அந்த வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கூப் தெரிவித்தார். இனியும் மாநிலம் கடந்து பயணிக்க முடியாது என அரசாங்கம் திட்டவட்டமாக கூறிய பின்னரும் இது நடந்திருக்கிறது. இத்தகைய பொறுப்பற்ற செயல் காரணமாக இருவேறு மாநிலங்களில் இருக்கும் கணவன் மனைவி சந்தித்துக் கொள்ள மாநிலம் கடந்து பயணிக்க வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இறுதி சடங்குகளில் கலந்து கொள்ள அல்லது மிக மிக அவசரமான காரணங்களுக்காக மட்டுமே மாநிலம் கடந்து பயணிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு பெருநாள் கொண்டாடுவோருக்காக அரசாங்கம் மென்மை போக்கை கடைபிடித்து சற்றே கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. குறிப்பாக பெருநாள் முதல் நாள் மட்டுமே ஒருவர் மற்றொருவர் வீட்டுக்கு செல்ல முடியும் என்றும் வீட்டின் அளவை பொறுத்து 20 பேர் வரையில் மட்டுமே ஒரு நேரத்தில் இருக்க இயலும் என்றும் SOP நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறைகளை அறிவித்தது. திறந்த இல்ல உபசரிப்புகள் இருக்கக்கூடாது என்பதுடன் இரவு தங்கக்கூடாது என்ற நிபந்தனையையும் விதித்திருக்கிறது. கடந்த 3 மாத காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த கட்டுப்பாடுகள் நாட்டில் தினசரி கோவிட்-19 தொற்றுகளின் எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் நீடிக்க வழிவகுத்திருக்கிறது. அதனால் அதனை தகர்க்கும் வகையில் சொந்த ஊருக்கு திரும்ப முற்படுவோரை முடக்க அபராதம் விதிப்பதைத் தவிர அரசாங்கத்துக்கு வேறு வழியில்லை. சாலை தடுப்புச் சோதனைகளில் சிக்கும் இத்தகையோருக்கு 1000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும். அதுவும் விதிக்கப்பட்ட நாளில் இருந்து 2 வாரங்களுக்குள் செலுத்திவிட வேண்டும். முந்தைய ஆண்டுகளைப் போல் அல்லாமல் இவ்வாண்டு நோன்பு பெருநாள் வழக்கத்துக்கு மாறாக இருக்கும் என்பதை சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கோடி காட்டியிருக்கின்றார். இன்னல்களுக்கு நடுவேயும் பெருநாளை இனியே கொண்டாட முடியும். கோவிட்-19 பரவல் காலத்தில் 1 மாதமாக கடைபிடிக்கப்பட்ட ரமலான் நோன்பு அந்த பொறுமையும் தியாகத்தையும் போதித்திருப்பதை டாக்டர் நூர் ஹிஷாம் சுட்டிக்காட்டினார். நோன்பு பெருநாளை கொண்டாடும் மலேசியர்கள் சுகாதார அமைச்சின் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ கேட்டுக்கொண்டார். குறிப்பாக உறவினர் இல்லங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது விதிமுறைகளை பின்பற்றும் அதே சமயம் கட்டுப்பாடுடனும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கோவிட்-19 வைரஸ் தொற்று அச்சுறுத்தலால் இவ்வாண்டு முற்றிலும் மாறுபட்ட புதிய சூழலில் மலேசியர்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடவுள்ளனர். எனினும் பண்டிகை குதூகலம் அதனால் ஒருபோதும் பாதிக்கப்படாது என தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ சொன்னார். மெத்தன போக்கால் புதிய தொற்று சம்பவம் உருவாகவும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் நாம் காரணமாகிவிடக்கூடாது என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். அண்டை அயலாருடனும் ஒரே மாநிலத்தில் வசிக்கும் உறவினர்களுடனும் நோன்பு பெருநாளை மக்கள் மகிழ்ச்சியாக
உற்சாகமாக வரவேற்கலாம் என்றார் அவர். தங்கள் அன்புக்குரியவர்கள் தொற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மலேசியர்கள் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதே சமயம் 20 பேர் மட்டுமே ஒன்று கூட அரசாங்கம் வழங்கியிருக்கும் தளர்வையும் அவர்கள் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் என தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ குறிப்பிட்டார். இவ்வேளையில் நோன்பு பெருநாள் காலத்திலும் பணியில் ஈடுபட்டிருக்கும் பாதுகாப்பு படை வீரர்களின் சேவை போற்றுதலுக்குரியது என்றார் அவர். தனது ஃபேஸ்புக் சமூக அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் கடந்து பயணிக்கும் அனைத்து வாகனங்களையும் அரச மலேசிய போலீஸ் படை முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தும். நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக மக்கள் மாநிலம் கடந்து பயணிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மாநிலம் கடந்து பயணிக்க எண்ணம் கொண்டுள்ளவர்கள் அதற்காக முயற்சிக்க வேண்டாம் என புக்கெட் அமான் போக்குவரத்து புலனாய்வு அமலாக்கத்துறை இயக்குநர் டத்தோ அசிஸ்மான் அலியாஸ் அறிவுறுத்தினார். உத்தரவை மீறுவோர் திரும்பி அனுப்பப்படுவர். அவர்களிடம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்றார் அவர். பொறுப்பற்ற சிலரின் செயலால் வாகனங்களை தடுத்து சோதனையிடும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதனால் முக்கிய வேலை அல்லது சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களும் பாதிக்கப்படுவதாக டத்தோ அசிஸ் அலியாஸ் தெரிவித்தார். இவ்வேளையில் நாட்டின் வடக்கு தெற்கு கிழக்கு கரை மாநிலங்களுக்கு பயணிக்க பயன்படுத்தப்படும் சுங்கைபசி, ஜலண்டூத்தா, கோம்பாக் சாலை கட்டண சாவடிகளில் போக்குவரத்து சீராக இருப்பதாகவும் அவர் சொன்னார். சுங்கைபசி, புக்கிட் மக்கோத்தா, ஸ்குடாய் சாலை கட்டண சாவடிகள் உட்பட அனைத்து மாநிலங்களிலிருந்தும் நெடுஞ்சாலைக்கு வெளியேறும் சாலைகளிலும் போலீஸ் தடுப்பு சோதனையை மேற்கொண்டு வருவதாக டத்தோ அசிஸ்மான் அலியாஸ் தெரிவித்தார். நெகிரி செம்பிலானில் ஒவ்வொரு எல்லை பகுதியிலும் 18 சாலை தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று வரை அம்மாநிலத்தில் அனுமதியின்றி மாநிலம் கடந்து பயணிக்க முனைந்த குற்றத்திற்காக 414 வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அனுமதியின்றி மாநிலம் கடந்து பயணிக்க முயற்சிக்கும் தரப்பினருக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது மட் யூசுப் தெரிவித்தார். மேலும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு வரையறுக்கப்பட்டிருக்கும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை மக்கள் பின்பற்றுவதை உறுதி செய்ய குடியிருப்பு பகுதிகளில் மாநில போலீஸ் படை காவல் சுற்று நடவடிக்கைகளில் ஈடுபடும் என அவர் கூறினார். இதனிடையே மலாக்கா ஜாசேனில் போலீஸ் சோதனையிடக்கூடாது என்பதற்காக காரை வேகமாக செலுத்தி தப்பியோட முனைந்த 2 கைது செய்யப்பட்டனர். 24, 26 வயது மதிக்கத்தக்க 2 ஆடவர்களும் பொதுச்சேவை பணியாளர்களின் பணியை செய்ய தடுத்தது, ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியது ஆகிய குற்றங்களுக்காக குற்றவியல் சட்டத்தின் 186, 279 ஆகிய பிரிவுகள் கீழ் கைது செய்யப்பட்டனர். மாநிலம் கடந்து பயணிக்க சிலர் வழக்கத்திற்கு மாறான காரணங்களை தெரிவிப்பதாக ஜோஹோர் மிர்சிங் மாவட்ட போலீஸ் கூறுகிறது. லம்மாங் தயாரிக்க வேண்டி மூங்கிலை தேடி செல்வதாக கூறப்பட்ட காரணமும் அதிலடங்கும். அனுமதியின்றி மாநிலம் கடந்து செல்ல முற்பட்டதற்காக கைது செய்யப்பட்ட 256 பேரில் மூங்கில் வெட்ட சென்றதாக கூறிய நபரும் அடங்குவார் என மிர்சிங் மாவட்ட போலீஸ் தலைவர் OCPD சூப்பரிண்டென்டென்ட் சிரில் எட்வர்ட்ஸ் தெரிவித்தார். பெருநாட்கால சமயத்தில் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதில் உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சு தாமதமாக செயல்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என அதன் அமைச்சர் டத்தோ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி சாடியிருக்கின்றார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு தளர்த்தப்பட்ட பின் பெரும்பாலான பொருளாதார துறைகள் வழக்க நிலைக்கு தொடங்கியிருப்பதற்கு இடையே பொருள்களுக்கான தேவையும் விலையும் கூடியிருக்கிறது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை தளர்த்திய பின்னர் அரசாங்கம் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை செயலாக்கியது. 2 சூழல்களுக்குமே வேறுபாடுகள் இருப்பதை டத்தோ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி சுட்டிக்காட்டினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகளும் மக்களின் அன்றாட வாழ்க்கை சூழலும் முடக்கம் கண்டிருந்தன. தேவை குறைந்ததன் காரணமாக வியாபாரிகளும் விநியோகிப்பாளர்களும் பொருள்களின் விலையை குறைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகினர். தற்போதைய சூழலில் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகளும் மக்களின் வாழ்வாதாரமும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டன. இயல்பாகவே பெருநாட்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும். கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் பொருள் விலை மேலும் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்தே அமைச்சு பெருநாட்கால கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் உச்சவரம்பு விலையை நிர்ணயித்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே விழாக்கால சமயத்தில் பொருள்களின் விலையை கட்டுப்படுத்த தமது அமைச்சு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுவது முற்றிலும் நியாயமற்றது என்றார் அவர்.
மூன்றடுக்கு முகக்கவசத்தை உச்சவரம்பு விலையை காட்டிலும் கூடுதலாக விற்ற தனியார் மருத்துவமனைக்கு 2 லட்சம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட அவகாசத்துக்குள் அபராதத்தை செலுத்த தவறினால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் என உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சு எச்சரித்தது. அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவருக்கு அதன் தாதி 3 அடுக்கு முகக்கவசங்களுக்கு 201 ரிங்கிட் 60 சென்ட் கட்டணம் விதித்ததாக சமூக ஊடகங்களில் தகவல் பரவலாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இம்மாதம் 13ஆம் தேதி அந்த மருத்துவமனையில் சோதனை நடத்திய உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சு மருத்துவமனை நிர்வாகத்திடமும் விசாரணை நடத்தியது. அத்தகைய முகக்கவசம் ஒன்றுக்கு 1 ரிங்கிட் 50 சென்னை அரசாங்கம் உச்சவரம்பு விலையாக நிர்ணயித்துள்ளது. ஆனால் அந்த மருத்துவமனை ஒரு முகக்கவசத்துக்கு 11 ரிங்கிட் 20 சென்ட் கட்டணம் விதித்தது. 2011 விலை கட்டுப்பாடு மற்றும் பதுக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் 3 அடுக்கு முகக்கவசங்களும் அந்த மருத்துவமனையில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சு தெரிவித்தது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் மலேசியர்கள் கால் பதித்து இன்றுடன் 23 ஆண்டுகள் ஆகின்றன. நாட்டின் வரலாற்று சிறப்புக்குரிய சாதனையை முதலில் படைத்த பெருமை டத்தோ எம் மகேந்திரன், டத்தோ என் மோகனதாஸ் ஆகிய 2 வீரர்களையே சாரும். உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்திய அவர்களின் சாகச பயணத்தின் பக்கங்களை இன்றைய நாளில் மீண்டும் புரட்டி பார்ப்போம். 1997ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி எவரெஸ்ட் மலை சிகரத்தை அடைந்து நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர் டத்தோ எம் மகேந்திரனும் டத்தோ என் மோகனதாசும். மலேசிய நேரப்படி மாலை மணி 2:10 வாக்கில் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை சென்றடைந்த டத்தோ எம் மகேந்திரன் அங்கு ஜலோர்கமிலாங் கொடியை கம்பீரமாக பறக்கவிட்டார். அடுத்த 15வது நிமிடத்தில் அந்த வெற்றி களிப்பை பகிர்ந்து கொண்டார் டத்தோ என் மோகனதாஸ். இன சமய வேற்றுமையின்றி நாடே அன்று அவர்களின் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தது. மலேசிய போலே எனும் ஸ்லோகத்திற்கு ஏற்ப மலேசியர்கள் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுவார்கள் என்பதை உலகிற்கு மெய்ப்பித்த அந்த தருணம் இன்னமும் தமது மனதில் பசுமையாக இருப்பதாக கூறுகிறார் டத்தோ எம் மகேந்திரன். 23 வருஷங்கள் ஆனாலும் கூட அந்த வெற்றியின் தாக்கம் இன்னும் மக்களின் மனதில் பசுமையாக இருக்குது. அந்த வரவேற்பும் இன்னும் குறையாமல் தான் இருக்குது. என்னுடைய மாணவர்கள் மத்தியில் நான் இது தினம் பார்த்துட்ருக்கிறேன். அதை தவிர்த்து நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது அங்கே மக்கள் கொடுக்குற அந்த ஆரவாரம், அந்த வரவேற்பு, அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் எவரெஸ்ட் மலையிலேருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு உணர்வு. எவரெஸ்ட் மலை ஏறணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தெரியும், வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்டில் கிடைக்கும். அதே போல் என்ன மாதிரி ஒரு தயார் நிலையில் இருந்தால் அந்த எவரெஸ்ட் மலையை ஏற முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மிஷன். வெற்றிகரமாக மலையும் ஏறணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாக கீழே இறங்கணும். எவரெஸ்ட் மலை உச்சியில் கால் பதிப்பது என்பது கட்டாயம் மலையேறும் நடவடிக்கையில் ஆர்வமுள்ள அனைவரின் கனவாக இருக்கும். அந்த கனவை அடைவது அவ்வளவு எளிதல்ல. ஆபத்து மட்டுமே நிறைந்த அந்த பயணத்தை மேற்கொள்ள முறையான பயிற்சியும் கட்டொடுங்கும் அவசியம் என்கிறார் டத்தோ என் மோகனதாஸ். அதனால் இன்றும் தொடர்ந்து மலையேறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் அவர் மலையேறுவதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகிறார். மலை ஏறும் போகும்போது நார்மலி நான் இந்த ட்ரிப் செஞ்சேன்னு சொன்னால் அவங்கள பயிற்சி கொடுப்போம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கு வந்தால் நம்ம அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட அசஸ்மெண்ட் செஞ்சு பார்க்கலாம். அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, அவங்க அந்த மலை ஏற முடியுமா, அதுக்கு என்னென்ன இது தயார் நிலை அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ப்ரிப்பேர் பண்ணால் தான் அவங்க அங்கே போகும்போது கஷ்டப்பட மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் சிலவங்க அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அங்கே வந்தோன்னே அங்கே போனோன்னே நம்ம மலை ஏறுறது உயர போக ஆக்சிஜன் ரொம்ப டின் ஆயிரும். அப்போ அந்த ஆக்சிஜன் சப்ளைலாம் அவ்வளோதான் கிடைக்காதனால அவங்க கொஞ்சம் வீக் ஆயிடுவாங்க. அவங்க கண்டினியூ பண்ண கஷ்டப்படுவாங்க. அப்புறம் பாடி சிச்சுவேஷனும் அந்த சூழ்நிலைக்கு தயார் நிலை இல்லாதனால அப்புறம் ஃபெயிலியர் ஆகிரும். சில நேரத்தில் இந்த மாதிரி ஒழுங்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள்ட்ட அவங்க இந்த இதெல்லாம் நுணுக்கலாம் தெரியாமல் போனோன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஜலோர்கமிலாங் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் உச்சியில் கம்பீரத்துடன் பறந்த இன்றைய நாள் மலேசியர்களின் நினைவேட்டை விட்டு என்றுமே அகலாது என்பதோடு இந்தியர்களின் வீர சாதனையை எக்காலத்துக்கும் பறைசாற்றும்.
இந்தியாவும் வங்காளதேசமும் பேரளவிலான துப்புரவு நடவடிக்கைகளை தொடங்கின. உலகெங்கும் 8 கோடி சிறார்களின் வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது. ஐநா கவலை. விபரம் உலக நடப்புகளில். பாகிஸ்தான் கராச்சியில் ஏர்பஸ் A320 ரக பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 97 பேர் பலியாயினர். 2 மட்டுமே உயிர் பிழைத்தனர். நிகழ்விடத்திலிருந்து சடலங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் முற்று பெற்றதாக அதன் சுகாதார அமைச்சு அறிவித்தது. லாகூரிலிருந்து கராச்சிக்கு சென்று கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. கராச்சி விமான நிலையத்தை நெருங்கிய போது அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்தது. விமானியின் எச்சரிக்கையை அடுத்து உடனடியாக தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வானில் பலமுறை வட்டமடித்த அந்த விமானம் அதற்கு முன்னதாகவே அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதில் தரையில் இருந்த குடியிருப்பாளர்களில் சிலரும் பலியாகினர். விமானத்தின் சில பகுதிகள் தீப்பிடித்ததில் அப்பகுதி முழுவதும் அடர்த்தியான கரும்புகை சூழ்ந்தது. குறுகல் மிக்க குடியிருப்பு பகுதி என்பதால் கடும் சிரமங்களுக்கு இடையே இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டிருக்கும் சடலங்கள் வெளியேற்றுவதில் மீட்பு பணியாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். இதற்கிடையே விமான விபத்து குறித்து அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் விசாரணையை விரைந்து மேற்கொள்ளும்படி PIA நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார். நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்திற்காக பாகிஸ்தான் முழுவதும் மக்கள் ஆயத்தமாகி வருவதற்கு இடையே அந்த பேரிடர் நிகழ்ந்தது. இந்தியாவிலும் வங்காளதேசத்திலும் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய அம்பான் சூறாவளிக்கு இதுவரை 95 பேர் பலியானார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரளவிலான துப்புரவு நடவடிக்கைகளை இரு நாடுகளும் முடுக்கிவிட்டிருக்கின்றன. 1999 ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவையும் வங்காளதேசத்தையும் தாக்கிய அதிசக்தி வாய்ந்த சூறாவளியாக அம்பான் கருதப்படுகிறது. எண்ணிலடங்கா மீனவ கிராமங்களை தடமே இல்லாத அளவுக்கு செய்த அம்பானின் சீற்றத்தால் விவசாயிகளும் பெரும் பொருள் இழப்புக்கு ஆளாகினர். இந்தியா மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் 80 பேர் பலியான வேளை வங்காளதேசத்தில் மரண எண்ணிக்கை 26ஆக அதிகரித்தது. கடும் பேரழிவை ஏற்படுத்திய இதுபோன்றதொரு பேரிடரை கண்டதில்லை என மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்தார். இதற்கு முன் பல சூறாவளிகளில் தப்பித்து வந்த கொல்கத்தா நகரிலுள்ள 205 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயத்தின் உச்சியில் இருக்கும் காற்று திசை காட்டி அம்பான் சூறாவளியில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஹெலிகாப்டர் வழி பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். 10 கோடியே 32 லட்சம் ரூபாய் பேரிடர் உதவி நிதியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். சூறாவளியால் சேதமுற்ற பகுதிகளை மறு நிர்மாணிக்கும் நடவடிக்கைகளில் ஒட்டுமொத்த இந்தியாவும் மேற்கு வங்க மாநிலத்திற்கு உதவிக்கரம் நீட்டும் என்றும் மோடி கூறினார். இவ்வேளையில் வங்காளதேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக பங்காற்றி வரும் மீனவ கிராமங்களும் இறால் வளர்ப்பு மையங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகள் வரை மக்களின் வாழ்வாதாரத்தின் மீது அதன் கடும் தாக்கத்தை காண முடியும் என ஐநா கூறுகிறது. COVID-19 கொள்ளை நோயால் உலகளவில் கோடிக்கணக்கான சிறாரின் வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது. அந்த வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக சிறாருக்கு வழக்கமான தடுப்பூசிகள் செலுத்தப்படாதிருப்பதாக உலக சுகாதார நிறுவனமும் யூனிசெஃப்பும் அதிர்ச்சியூட்டும் தகவலை தெரிவித்திருக்கின்றன.
கோவிட்-19 கொள்ளை நோய் காரணமாக உலகின் பல நாடுகளில் சிறாருக்கான தடுப்பூசி திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நோய் தடுப்புகளில் இருந்து அவர்களை தற்காப்பதற்கான நடவடிக்கைகள் தடைப்பட்டிருப்பதாக தடுப்பூசி கூட்டமைப்பு கேவியுடன் இணைந்து ஐநாவின் அவ்விரு அமைப்புகளும் எச்சரித்துள்ளன. வறிய நாடுகள் மட்டுமல்லாது பணக்கார நாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான சிறாரும் வயிற்றுப்போக்கு, அம்மை நோய், நிமோனியா, சளி காய்ச்சல் ஆபத்தை எதிர்கொண்டிருப்பதை WHO தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அடனோம் கேப்ரியேசுஸ் காணொலி செய்தியாளர் கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 வைரஸ் தொற்று அதிகம் பதிவாகும் புதிய பகுதியாக தென் அமெரிக்கா உருவெடுத்துள்ளது. அண்மைய சில நாட்களாகவே தென் அமெரிக்க நாடுகளில் அந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாக WHO உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. தென் அமெரிக்க நாடுகளில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கவலையளிக்கும் வகையில் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் அவசரகால சேவை பிரிவின் இயக்குநர் மைக் ராயன் தெரிவித்தார். குறிப்பாக பிரேசில் கடும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறது. அந்நாட்டில் கடந்த வியாழக்கிழமை வரை வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியது. 24 மணி நேரத்தில் 1,188 பேர் தொற்றால் உயிரிழந்தனர். 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் தொற்றுக்கு இலக்கான நிலைமையை கட்டுப்படுத்த பரிசோதனை முறையில் காணப்படும் பலவீனம் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்தினர். நமது விஞ்ஞான எல்லைகளுக்கு வரம்புகள் கிடையாது, அதுபோல படிப்பதற்கு முற்றுப்புள்ளி கிடையாது என்கிறார் இந்திய ஏவுகணை நாயகன் டாக்டர் அப்துல் கலாம். இரவு மணி 7:30க்கு TV2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.